அன்பு மாணவ மாணவியர்களே, நான் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன், கணித ஆசிரியர். நம்ம போன கிளாஸில் அந்த வட்டக்கோண பகுதிங்கிற புது வார்த்தையை பற்றி பார்த்தோம். அதில் வில்லி நீளம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். ஃபார்முலா வில்லி நீளத்துக்கு என்ன வரும்? வட்டத்தின் சுற்றளவு ஒரு θ/360 × 2r அலகுகள். பரப்பளவுன்னு வந்தால் தான் சதுர அலகு. அதே இந்த ஃபார்முலாவில் என்ன வரும்? இதை நம்ம போன கிளாஸில் சொல்லிட்டோம், திருப்பி ஒரு ஞாபகப்படுத்துகிறோம். இதே θ/360 வரும். இங்கே 2πr வந்துச்சு பார்த்தீங்களா? பரப்பளவுங்கிறப்ப வட்டத்தினுடைய பரப்பளவு வரும். வெள்ளி நீளங்கிறப்ப வட்டத்தினுடைய சுற்றளவு வரும். இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? θ/360 2πr வில்லி நீளம்னா, வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுனா θ/360 πr² சதுர அலகுகள். சரி, ஸோ வட்டக்கோண சுற்றளவு தான் இன்றைக்கி சொன்னேன். இங்கேருந்து ஓலேருந்து பி ஒரு ஆரம், ஓலேருந்து ஏ ஒரு ஆரம் இந்த பக்கம். அப்போ இது வில்லி நீளம். ஏலேருந்து பி இந்த கர்சர் போகுது பார்த்தீங்களா? ஏலேருந்து பி வில்லி நீளம். அப்போ ஓவில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஆர் ப்ளஸ் எல் ப்ளஸ் ஆர். அப்போ எல் ப்ளஸ் 2r. இது 3 பற்றி தான் நம்ம 3 ஃபார்முலாவை தான் போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். இதில் இந்த வட்டக்கோண பகுதியின் இதுக்கு மட்டும் நமக்கு என்ன வரும்னு வச்சுங்களேன், பரப்பளவுக்கு மட்டும் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? LR/2. அதாவது இங்கே கிவன் கொஸ்டினில் என்ன கொடுக்குறாங்களோ, கொஸ்டினில் வட்டக்கோண பகுதியின் மையக்கோணம் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, அவங்களே வில்லி நீளம் கொடுத்துட்டாங்கன்னா LR/2. இந்த 2 ஃபார்முலாவில் மாற்று முறைன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இதை வில்லி நீளம் தெரிஞ்சால் தான் இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த முடியும். வில்லி நீளம் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்திட்டு போகலாம். அதாவது கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, நமக்கு தெரிஞ்ச அளவுகள் என்னென்ன இருக்குன்னா மொத்தம் 3 இருக்குது. ஒன்று என்ன? வட்டக்கோண பகுதியின் மைய கோணம், அதான் தீட்டா. ஆரம், இது 2 கொடுத்தா முதல் ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா என்னென்னா, கணக்கில் வில்லி நீளம் கொடுத்துட்டு ஆரமும் கொடுத்துட்டாங்க, பரப்பளவு கண்டுபிடினா LR/2. இது பரப்பளவும் கண்டுபிடிக்கலாம், நம்ம சுற்றளவும் கண்டுபிடிக்கலாம். இது நம்ம போன கிளாஸில் இதை பற்றி நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்து இந்த எடுத்துக்காட்டு 2.2 பாருங்களேன். 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 5 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்ட வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வில்லி நீளத்தையும் காண்க. அப்போ 35 சென்டிமீட்டர் ஆரம் எத்தனை பகுதியாக பிரிக்கிறாங்க? 5ஆக பிரிக்கிறாங்க. அப்போ வில்லி நீளம் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுங்களேன். இந்த வட்டம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு எத்தனை ஒரு பகுதிக்கு தானே நமக்கு வேணும். கொஸ்டினை பாருங்கள், வெவ்வேறு நிறங்களில் வட்டமிடப்பட்டுள்ளது, ஒவ்வொரு வட்ட வில்லி நீளத்தையும் காண்க. அப்போ சம அளவு. அப்போ ஒரு பக்கத்துக்கு வில்லி நீளம் கண்டுபிடிச்சா போதும். இங்கே பாருங்களேன், இப்போ இந்த சிகப்பு இந்த மஞ்சள் கலர் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ இதுக்கு என்ன வரும்? வில்லி நீளம் கண்டுபிடிக்கணும். ஆரம் நமக்கு தெரியும். எவ்வளவு ஆரம்? 35 டிகிரி. அப்போ எத்தனை சம பங்கு இருக்குது? 5 பங்கு இருக்குது. அப்போ 1/5 வகுத்துட்டிங்கன்னா 2πr வட்டத்தின் சுற்றளவை 1/6 வகுத்திங்கன்னா 14π அப்படிங்கிறது கிடச்சிடும். இப்போ இங்கே பாருங்களேன், அடுத்த எடுத்துக்காட்டு 2.3. 7.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு ஸ்பின்னர் ஆனது 6 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவையும் காண்க. ஆரம் எவ்வளவு? 7.5. எத்தனை சம பங்காக பிரிக்க சொல்கிறாங்க? 6. இவங்க ஒரு வட்டம் பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தமாக அந்த வட்டத்தோட பரப்பளவு கிடச்சிடும் நமக்கு. அந்த வட்டத்தின் பரப்பளவு எத்தனையால் வகுக்கணும்? 6ஆல் வகுக்கணும். இந்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வில்லின் நீளம். 2 கணக்கில் வித்தியாசம் தெரிஞ்சுங்க. இந்த கலரோட நீளம் மட்டும்தான் கேட்டாங்க. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 6 பகுதிகள் நம்பர் 8 காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? 1 2 3 4 5 இந்த 6 பகுதிங்கனால பரப்பளவை நம்ம 6ஆல் வகுத்துட்டோம். அதே மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கமலேஷ் என்பவர் 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ மேஜையும், தருண் என்பவர் 140 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால் வடிவ உணவு மேஜையும் வைத்துள்ளார் எனில் யாருடைய மேஜை அதிக பரப்பளவை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கமலேஷ் என்பவர் 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ உணவு மேஜை. அப்போ வட்டத்தின் பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கலாமா? πr². அடுத்து தருண் என்பவர் 140 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்ட வடிவமுள்ள கால்வட்டம். அப்போ எது கண்டுபிடிக்கணும்? நீங்கள்
ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? வட்ட வடிவம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கால்வட்ட வடிவம். அதுக்கப்புறம் கால்வட்டத்தின் பரப்பளவு. 2 பரப்பளவையும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம 2ல் எது இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை நீங்கள் போட்டு பார்த்துட்டு அப்புறம் இந்த பயிற்சியில் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வட்டத்தின் பரிதிக்கும் விட்டத்திற்கும் இடையில் விகிதம் என்ன அந்த சின்ன சின்ன கொஸ்டின்லாம் நீங்கள் யோசனை பண்ணி வைங்க. இது உங்களுக்கு அடுத்து வந்து இந்த பொறுத்து கணக்குக்கு நேராக வந்துடும். இந்த கணக்கில் பார்த்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 4வது கணக்கு. கீழே கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதியின் வில்லி நீளம் பரப்பளவு சுற்றளவு ஆகியவற்றை காண்க. மைய கோணம் கொடுத்துட்டாங்க, ஆரம் கொடுத்துட்டாங்க. அப்போ பரப்பளவு எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? மைய கோணம் இருக்குது, அப்போ டீட்டா. இப்போ டீட்டா பை 360 இன்ட்டு பைஆர் ஸ்கொயர் அந்த இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது மைய கோணம் டி கொடுத்துருக்காங்க. என்ன சார் இதுவரையிலையும் ஆறுங்கிற வார்த்தை வந்துச்சு, புதுசாக டிங்கிற வார்த்தை வருது அப்படின்னா, டீன்னா டயாமீட்டர் விட்டம்னு பேர். அப்போ இதில் பாதியை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆரம் கொடுத்தாங்கன்னா 6, விட்டம்னா எவ்வளவு? அதில் பாதியை தான் நம்ம எடுத்துக்கணும். இதை கொடுத்துட்டு இந்த 4வது கணக்கு 5வது கணக்கை நீங்கள் முயன்று பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இந்த ஒன் வேர்டுக்கெலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆன்சர் சொல்கிறேன். இதான் ஜஸ்ட் நினச்சி பாருங்கள். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்தீங்களா. 3வது ஒன் வேர்டு பாருங்கள். ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் எதுன்னு சொன்னேன், யாருக்கா ஞாபகம் இருக்கா? போன கிளாஸில் விட்டம் அப்படின்னு சொன்னேன். புரியுதுங்களா? விட்டம்னு அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் இந்த வட்டத்தின் பரப்பளவு சுற்றுலா ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பிரதிகிட்ட பாருங்கள். மற்றதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது நீ ஹோம்ஒர்க்காக 4வது கணக்கும் 5வது கணக்கு இதை பார்த்துருங்க. அடுத்த 6வது கணக்கை அடுத்ததில் நம்ம பார்ப்போம், அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.